அங்கே கிருணி பழ பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிருணி பழம், 1 கப் நாட்டு சர்க்கரை, வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 கப் அசார்ட்டட் நட்ஸ். இப்போ கிருணி பழத்தை நம்ம 2ஆக வெட்டிக்கலாம். நமக்கு 1/2 பழம் போதும் இந்த பச்சடிக்கு. இப்போ கிருணி பழ சீசன், சம்மருக்கு அடிக்கடி சேர்த்துக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குக்கிங் வித்தவுட் ஃபயரில் ஒரு ஸ்பெஷலான டிஷ். சம்மருக்கு ஒரு ஈஸியான டெசர்ட், கூலிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த அரையா கிருணி பழத்தை வெட்டிட்டோம். இப்போ இதில் இருக்கிற விதையை நம்ம ஸ்பூனால் ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பூனை வச்சு அந்த கிருணி பழத்தை நம்ம ஸ்கூப் பண்ணிடலாம், பழத்தை எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா வேறு பவுலில் கூட செஞ்சுக்கலாம். இதிலே செஞ்சு இதிலே சேவ் பண்ணாதான் அழகாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கிருணி பழத்தோட வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நசுக்கிடாதீங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். ஸோ லைட்டாக நசுக்கணும். நம்ம வாயில் மெல்ல மூல அந்த பழம் நமக்கு கிடைக்கணும். ஆக்சுவலி இது குக்கிங் வித்தவுட் ஃபயர் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்த டிஷ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். 1/2 கப் சர்க்கரை. உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஸ்வீட்டாக இருக்கணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம், ஒயிட் சுகர் வேண்டாம். இப்போ சர்க்கரையை நான் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு நசிக்காமல் லைட்டாக மேலாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க நட்ஸ், அசார்ட்டட் நட்ஸை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒவ்வொரு பைட்டுக்கும் உங்களுக்கு நட்ஸ் கிடைக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஊறிடாது, ஸோ உங்களுக்கு கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஒவ்வொரு பைட்லேயும் கிறிஸ்பியாக நட்ஸ் கிடைக்கும். இப்போ சம்மர் டைம், இப்போ கிருணி பழம் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையே இல்லை. இது ஒரு ஹெல்தியான டெசர்ட், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு வித்யா விலாக்ஸ்.